எனக்கு காம்படிஷனே இல்ல அப்படின்னா ஒரு நோட் புக் மாதிரி நீங்க ஒரு போட்டினா பேச்சுக்கு கூட இவர் பத்தின டைமும் சச்சவே ஒரு ஹீரோவா தனக்கு ஒரு காமெடியன். சோ எந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த ப்ரோமோ 2ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரோமோ 1ஓட தொடர்ச்சியாக தான் ப்ரோமோ 2வை விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ பிக் பாஸ் ஒரு டாஸ்க் தந்திருக்காருங்க. ஏன்னா சண்டைலாம் கொஞ்சம் அடங்கி இருக்குல்ல, திரும்பி சண்டையை தூண்டி விடுறதுக்காக பிக் பாஸ் ஒரு டாஸ்க் தந்திருக்காரு. இந்த டாஸ்கோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் எனக்கு காம்படிஷனே இல்லைப்பா, நான் மோதிட்டு போயிட்டு இருக்கிறதுல இவங்கெல்லாம் என் லிஸ்ட்லேயே கிடையாது, இவங்களெல்லாம் நான் பெருசாக கண்டுக்கவே மாட்டேன்னு சொல்கிறவங்கள, அதாவது யார் அப்படி இருக்காங்களோ அவங்கள சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் வியானா ரம்யா ஜோவை சொல்லியிருப்பாங்க. ரம்யா ஜோலாம் எனக்கு ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. சுபிக்ஷாவும் ரம்யா ஜோவோட பேர் தான் சொன்னாங்க. ரம்யா ஜோ என்ன பண்ணாங்கன்னா, வியானாலாம் எனக்கு ஒரு ஆளே இல்லைன்னு சொன்னாங்க. கடைசியாக சாண்ட்ரா கனிலாம் எனக்கு ஒரு ஆளே இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ப்ரோமோ 2ல என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல கமருதீன் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கனி எனக்கு காம்படிஷனே கிடையாது, என் லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொல்றாரு. அதை எப்படி தெரியுமா ஆரம்பிக்கிறாரு? கனியக்காவை பொறுத்த வரைக்கும் ப்ரௌன் ஷீட்டு போட்ட நோட்டு மாதிரி அவங்க. ஆக்சுவலாக அவங்க கிட்ட நான் என்ன பேச போனாலும், நான் என்ன சொல்ல வரேன்றதையே அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. அதனால எனக்கும் அவங்களுக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே செட் ஆகாது. அதே மாதிரி அவங்க எனக்கு ஒரு காம்படிஷனே கிடையாது, அவங்கள பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன், ஈஸியாக அவங்கள தாண்டி நான் போயிடுவேன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் கனி கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததா கனி இருக்காங்க பார்த்தீங்களா, என் மேலேயாடா வன்மத்தை கக்குற, இரு உன் மேலே மொத்த வன்மத்தையும் கக்குறன்ற மாதிரி அடுத்து அவங்க பேசுறதுக்காக வராங்க. அவங்க பேசுறதுக்காக வரும்போது எனக்கு கமருதீன் தான் இந்த கேமில் மற்றவங்களை எதிர்க்கிறது எப்படின்லாம் நான் யோசிப்பேன். ஆனால் கேமை பொறுத்த வரைக்கும் கமருதீனை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன், ஏன்னா என்னோட லிஸ்ட்லேயே கமருதீன் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. கமருதீனை பற்றி நிறைய விஷயங்களை இவங்க சொல்கிறாங்க. அது என்னென்னா, கமருதீன் கிட்ட நான் சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன், நிறைய பேசுவேன். ஆனால் எண்டிங்கில் எனக்கு தெரிய வர விஷயம் என்னென்னா, இவர்கிட்ட எவ்வளோதான் பேசினாலும் சரி இவர் புரிஞ்சுக்க மாட்டார், இவர்கிட்ட பேசுகிற எல்லா டைமும் வேஸ்ட்டுன்றதை தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக கமருதீனை ஒரு தாக்குறாங்க. அது என்ன தெரியுமா? கமருதீன் பெண்களோட பாதுகாவலராக தன்னை காமிச்சுக்கிறாரு. ஒரு ஹீரோ இமேஜை பில்டு பண்ணுறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. அவர் ஹீரோன்னு நினச்சி பண்ணுறாரு, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சரியான ஒரு காமெடியன் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னையோட அட்டாக் பண்ணுறேன், நான் பதிலுக்கு அட்டாக் பண்ணுறேன்ற மாதிரி தான் இருந்தது. முதல்ல கமருதீன் இவங்க பேசுகிற எல்லாத்தையும் கொஞ்சம் சீரியஸாக பார்த்துட்டு இருக்காரு. நார்மலாக பேசினாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் சாதாரணமாக பார்த்துட்டு இருக்காரு. இவங்க அவர் ஹீரோ இல்லை காமெடியன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிண்டல் பண்ணுறாங்கல்ல, உடனே இவரை இந்த இடத்துல சிரிச்சு என்ன இது பெருசாக அஃபெக்ட் பண்ணலன்ற மாதிரிலாம் காமிச்சுக்கிறாரு. கொஞ்சம் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே ஃபன் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி கனி சொல்கிறத உன்னிப்பாக பார்வதி கவனிக்கிறாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பார்வதி யார் பேரை சொன்னாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ படி பார்த்தா எஃப்ஜேவோட பேரை சொன்ன மாதிரி இருந்தது, ஆனால் எஃப்ஜேவோட பேரை தான் சொன்னாங்களான்றது உறுதியாக தெரியல. டாஸ்க் லெட்டரையே பார்வதி தான் படித்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்வதி தான் என்ன டாஸ்க்குன்றதை எல்லாருக்குமே சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தராக அவங்களோட கருத்தை சொன்னாங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, ரம்யா ஜோ பேரை கூட சிலர் சொல்லிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வியானா ரம்யா ஜோவோட பேரை சொல்லிட்டாங்க, சுபிக்ஷா ரம்யா ஜோவோட பேரை சொல்லிட்டாங்க. இந்த கெமி எப்படி எல்லார்கிட்ட இருந்தும் தப்பிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. கெமி யாரோட லிஸ்ட்லயும் இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா கெமி இந்த வீட்டில் பண்ணதுன்னு எதுவுமே கிடையாது. இந்த பிசிக்கல் டாஸ்கில் பயங்கரமாக ஓடி ஆடி விளையாடுற மாதிரி பண்ணுவாங்க, மற்றபடி அவங்க எங்கேயுமே தெரிய மாட்டாங்க. நியாயப்படி பார்த்தா எல்லாருமே கெமி பேர் தான் சொல்லணும், கெமி ரம்யா ஜோ பேர் தான் சொல்லணும். அவங்கெல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லைப்பா, நான் பாட்டுக்கு ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கேன், அவங்கெல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லைன்னு கெமி பேரை தான் சொல்லணும். எதனால கெமி பேர் வரலன்னு எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம்.